18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்காத இந்த கருப்பசாமி இன்று உனக்காக வந்து வாக்கு கொடுக்கிறேன் என்றால் கட்டாயம் உன் வாழ்வில் மிகப்பெரிய நல்லதை நடத்தத்தான் போகிறேன் என புரிந்துகள். இந்த உலகில் பெற்றவர்களுக்கு அடுத்தபடியாக அற்புதமான பதவியை வைப்பது மனைவிதானே. தாய்க்கு பின் தாரம்தான். ஆனால் தந்தைக்கு பிறகு தந்தை என எந்த ஆணையுமே உதாரணமாக வைக்க முடியாது. தந்தையின் இடத்தை வேறு யாராலுமே நிரப்ப முடியாது என்பதுதான் ஊர்ஜிதமாக்கப்பட்ட உண்மை. என் தங்கமே, உன்னை பெற்றவர்களை நீதான் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நீ பிறந்தபோது எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்பது எனக்கு தானே தெரியும். உன்னை வளர்த்து ஆளாக்கவும், உன்னை பார்த்து பார்த்து சீராட்டி உனக்கான விஷயங்களை யோசித்து யோசித்து செய்ததும், நீ நன்றாக இருக்க வேண்டுமென அவர்கள் ஆசைப்பட்டதும், உன்னுடைய வாழ்க்கை அழகாய் சிறப்பாய் அமைய வேண்டுமென அவர்கள் நித்தமும் பிரார்த்தனையும் வேண்டுதலும் வைத்ததும் எல்லாம் நான் அறிவேன் என் தங்கமே. அதே போலதான் நீ உன்னுடைய வருங்காலத்தில் எப்படிப்பட்ட குடும்பத்தை அமைத்து கொண்டு வாழ வேண்டும் தெரியுமா? எவ்வளவு வயதானாலும் ஒரு கணவன் என்பவன் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும், யார் வந்து என்ன கேட்டாலும் என் மனைவியை ஒரு வார்த்தை கேட்டு முடிவு செய்கிறேன் என சொல்லக்கூடிய ஆடவனாக இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு மனைவியும் தன் கணவர் எடுக்கும் முடிவுகளும் அவர் சொன்ன சொல்லும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் அழகான காதலோடும் புரிதலோடும் நிறைந்ததாக இருக்கும். நீயும் உன் குடும்பத்தை அப்படிதான் வாழ வேண்டும் என ஒரு தந்தையாக நான் ஆசைப்படுகிறேன். ஏனெனில் 2 கை சேர்த்து தட்டினால் தானே ஓசை வரும். வானில் பறக்கும் பறவை கூட ஒற்றை சிறகோடு பறக்க முடியாது தானே. அதே போலதான் மனம் ஒத்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்பது நிம்மதி நிறைந்ததாக, சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதாக இருக்கும். ஒத்து வராத உறவோடும் மனதை புரிந்து கொள்ளாத உறவோடும் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது தானே. அதே போல அழகுக்காக மட்டும் பெண்ணை மணக்க நினைப்பவன் சும்மாவே அதில் இருக்கும் நிறத்திற்காக ஒரு வீட்டை வாங்குபவன் போலதான். வீட்டின் வெளிப்புறம் நன்றாக இருந்தால் போதாதுதானே, அதன் உள்கட்டமைப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பது போல ஆணோ பெண்ணோ தன் துணையை தேடிக்கொள்ளும் போது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் குணத்திற்கும் பொறுமைக்கும் நல்ல செயல்களுக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவரவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுங்கள். ஆணும் பெண்ணும் சமம்தான் என்பதை எந்த காலத்திலும் மறந்துவிடாமல் ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை கொடுத்து பேசுவதும் பழகுவதும் அவர்கள் குடும்பத்தை உச்சத்தில் தூக்கி வைக்கும். உனக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவரிடம் முகம் காட்டாமல் தவிர்த்து தாண்டி போவதுதான் உனக்கு நல்லது. அதே நேரத்தில் என் தங்க பிள்ளையான நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு நிச்சயம் எல்லாம் நல்லதாக நடக்கும்படி இப்போது நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? கூடிய விரைவில் உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழப்போகிறாய். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஆனால் அனைத்தையும் அறிந்த இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் சில குப்பைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். தேவையற்ற சில பேச்சுக்களும் தேவையற்ற மனிதர்கள் மீது கொண்ட வெறுப்பும் திமிரும் ஆணவமும் இதையெல்லாம் குப்பையாய் நினைத்து தூக்கி போடு. ஏனெனில் இங்கு கோபத்தால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கோபத்தில் அழிந்து போனவர்களும் கோபத்தில் பல பிரச்சனைகளில் மாட்டி கொண்டு சிக்கலில் தவித்தவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். கோபம் என்பது அன்பான மனிதர்களை கூட உன் அருகில் இருக்க விடாமல் பிரிக்கும் சகுனியாக வேலை செய்யும். கோபம் உன்னுடனேயே இருந்து உன்னை அழிக்கக்கூடிய துரோகி என்பதை புரிந்து கொண்டு உன்னை அழித்து வீழ்த்த நினைக்கும் அந்த கோபம் என்னும் எதிரியை நீ முதலில் அழித்துவிடு என் தங்கமே. நீ கோபமாக இருக்கும்போது உன்னிடம் பேசுவதை மட்டுமல்ல, உன்னை பார்ப்பதையே நிறைய பேர் தவிர்க்க விரும்புகிறார்கள். அதனால்தான் முதலில் இந்த கோபம் எனும் அரக்கனை உன்னிடமிருந்து தூக்கி போட்டுவிட்டு இந்த கருப்பசாமி என்னை நோக்கி ஓடி வரச் சொல்கிறேன். சிலருக்கு நீ மகிழ்ச்சி இல்லை என்று தெரியக்கூடாது. நீ சந்தோஷமாக இல்லை என தெரிய வந்தால் அதை நினைத்து நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். சில பேருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என தெரிந்தால் அதை எப்படியாவது அழித்துவிட வேண்டுமென உன் மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக வேலை செய்வார்கள். சில பேருக்கு நீ இருந்தாலே பிடிக்காது. இப்படி உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்லையா, என்ன செய்கிறாய், ஏது செய்ய போகிறாய் என உன்னுடைய திட்டத்தையும் வாழ்க்கையையும்
எதையுமே யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். இனிமேலாவது மனிதர்களையும் உலகத்தையும் புரிந்து நடந்து கொள். உனக்காக ஒருவர் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர் உன்னை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு என் செல்லமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனிதர்களிடம் மட்டும் நீ பேசினால் பழகினால் போதுமானது. அவர்கள்தான் எப்போதும் உனக்கு நல்லது செய்வார்கள்.